வெல்கம் டு HTML சீரீஸ். இன்னைக்கு நம்ம HTML சீரீஸில் பிளாக் இன்லைன் இந்த ரெண்டு எலமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே இந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் த இன்லைன் கண்டெய்னர் எலமெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்படின்னா இந்த இன்லைன் நியூ லைனில் கிரியேட் ஆகாது, பிகின்ஸ் இன் த சேம் லைன் அண்ட் இது எல்லாமே கம்பைன்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் தி மெயின் டெக்ஸ்ட். ஒரு மெயின் டெக்ஸ்டில் அது ஒரு பார்ட்டாக தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கும், செப்பரேட் ஆக்ஷன்லாம் கிடையாது. ஸோ நியூ லைன்லலாம் ஸ்டார்ட் ஆகாது. இதில் வந்துட்டு எவ்வளோ ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அவ்வளோ மட்டும்தான் கவர் பண்ணிக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸில் அதை ஆக்குப்பை பண்ணிக்காது. அதே மாதிரி இதில் நம்ம பேடிங் மார்ஜின்லாம் கொடுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும்தான் கொடுக்க முடியும், டாப் அண்ட் பாட்டமுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. இங்கே கீழே இருக்க இமேஜஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்லைன் எலமெண்ட்ஸ். ஆங்கர் டேக், அப்ரிவியேஷன், பிக், பட்டன், ஸ்பேன் டேக், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட், இன்புட், லேபிள், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை கோட் பண்ணி பார்க்கலாம். நான் கோடை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேரா டேக்கில் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் வேர்டுக்கு மட்டும், அந்த ஸ்பேன்ன்ற வேர்டுக்கு எனக்கு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, இந்த ஸ்பேன்ன்ற வேர்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அவ்வளோ ஸ்பேஸ் மட்டும்தான் எனக்கு அந்த பார்டர் எடுத்துக்கும். டாப் பாட்டம்லலாம் ஸ்பேஸ் இருக்காது. இங்கே பார்த்தீங்களா, அந்த ஸ்பேன்ன்ற வேர்டுக்கு மட்டும்தான் எனக்கு பாக்ஸ் கவர் ஆயிருக்கு, பார்டர். நெக்ஸ்ட் பிளாக் லெவல் எலமெண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நியூ லைன்ஸில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு ஹரிசான்டல் ஸ்பேஸ் ஃபுல்லுமே கவர் பண்ணிக்கும் அந்த கண்டெய்னரில். இது வந்துட்டு ஃபுல் வித்துமே, அந்த கண்டென்ட்டோடைய ஃபுல் வித்தையுமே வந்துட்டு அக்வயர் பண்ணிக்கும். இது இன்லைன் எலமெண்ட் மாதிரி கிடையாது. இதில் வந்துட்டு நம்ம டாப் அண்ட் பாட்டம்லேயும் மார்ஜின் அண்ட் பேடிங் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா டிப் டேக், nav பார், அப்புறம் பேராகிராஃப் டேக், அட்ரஸ், ஆர்டிக்கல், ஃபார்ம்ஸ், செக்ஷன்ஸ், இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரா டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாமே நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது பிளாக் லெவல் எலமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லுமே கவர் பண்ணது இந்த கண்டெய்னர். Thanks for watching. If you have any doubts, please contact us or comment. We'll clarify our doubts. Stay tuned for the upcoming videos.